எங்க அப்பா 85 வயசுல வாழ்ந்தாரு. ஆனா டெய்லி குடிப்பாரு. எங்க தாத்தா 90 வயசுல வாழ்ந்தாரு. ஆனா டெய்லி குடிப்பாரு. இந்த மாரிப்பட்ட கதைய ஆங்காங்கே பரவலா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது கதைன்னு சொல்றத விட உண்மையும் கூட. ஆனா இன்னொரு சைடுல ஆல்கஹால் ஒரு சொட்டு குடிச்சாலும் விஷம். நமக்கு தெரிஞ்சவன், தெரியாதவன் இந்த ஆல்கஹால்னால டெய்லி இறக்கிறத நம்மளால கேட்க முடியுது பார்க்க முடியுது. இந்த 2க்கும் அதாவது ஆல்கஹால் டெய்லி குடிச்சாலும் ஒண்ணும் ஆகுறதில்ல. கொஞ்சம் குடிச்சாலும் லிவர்ல ஏதோ ப்ராப்ளம் வந்து செத்து போயிடுறாங்க. இது எதனால அப்படிங்கிற கன்ஃப்யூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். பட் நமக்கு டீட்டெயில்டா தெரியறதில்ல. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா நான் சொல்றேன். அதையும் தவிர்த்து 6 செம்மையான டிப்ஸ் டெய்லி ட்ரிங்கர்ஸ். இன் காமன் அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய ஸ்டடியில டெய்லி குடிக்கிறவங்களுடைய வாழ்க்கை வந்து அட்லீஸ்ட் மினிமம் 10 to 15 வருஷம் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில இருந்து. மாடரேட் ட்ரிங்கரா இருந்தாலும் அவங்களுக்கு குடல்ல, வாயில லிவர்ல கேன்சர் வர்றதுக்கு அதீத சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதையும் தவிர்த்து வெறும் 3 to 5% ஆல்கஹாலிக்ஸ் தான், அதாவது குடிப்பழக்கம் இருக்கிறவங்க, அதுவும் தினமும் குடிக்கிறவங்க நீண்ட நாள் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லுது. இந்த 3 to 5%ல யார் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. இதனுடைய மெயின் மேட்ரு என்ன அப்படின்னு சொன்னா ஜெனட்டிக்ஸ், அதாவது மரபியல். ஒரு எடுத்துக்காட்டு, என்னுடைய தகப்பனார் 85 வயசுல வாழ்ந்தாரு. ஆனா டெய்லி குடிப்பார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வாழ்க்கை முறை மற்றும் உடல் உழைப்பு உணவு முறை இப்போ நமக்கு இல்லாத ஒன்று. அதனால குடிப்பழக்கத்துல யாருடைய ஹெல்த்தையும் யார் கூட வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. இட்ஸ் ஆல் இண்டிவிஜுவல். தனிப்பட்ட மனிதனுடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அவனுடைய பாதிப்பு இருக்கும் இந்த ஆல்கஹால்னால. ஃபைனலி என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு 6 செமையான டிப்ஸ் நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ள. 1, டெய்லி புரோட்டீன் ஃபுட்டை தேடி தேடி சாப்பிடுங்க. அதுவும் இல்லாமல் அது கூட கண்டிப்பாக கீரை வகைகள் வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருக்கலாம். அது கூட மஸ்ட் ஃப்ரூட்ஸ். இந்த பழக்கத்தை உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. 2வது, டெய்லி 3 to 4 லிட்டர் வாட்டர் கண்டிப்பாக குடிச்சு ஆகணும். 3வது, அளவு குடி. அந்த அளவு குடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 பெக்கு, மேக்ஸிமம் கூடி போனால் 3 பெக். இந்த 2 to 3 பெக்கில் உங்களுடைய குடியை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ரியலி சாலச்சிறந்து. 4வது, டெய்லி குடிப்பழக்கம் இருக்கிற எல்லாரும் லிவர் டெஸ்ட் கம்ப்ளீட் ஹெல்த் செக்அப் எவ்ரி 6 மாத காலத்துக்கு ஒரு முறை பண்ணுறது ரியலி சாலச்சிறந்தது. 5வது, 30 மினிட்ஸ் உடல் உழைப்பு, அப்படி இல்லைன்னா வாக்கிங் ஆர் எல்ஸ் ஜிம். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ரியலி இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். 6வது, வாரத்தில் 2 to 3 நாள் வந்து ட்ரை டே. நீங்கள் டெய்லி குடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு 2 to 3 நாள் வந்து ட்ரை டேயாக வைக்கிறது வந்து ரியலி சாலச்சிருந்தது. நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே ரிகவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஸ்மால் சேஞ்ச் மேக் யுவர் லைஃப் ஒர்த். சியர்ஸ் கைஸ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி.